name is the name of Jesus Christ, my King. What a beautiful name it is, and nothing compares to this. What a beautiful name. Jesus. விவரிக்க முடியாத அழைப்பு இது, சொற்களில் புரியாத உறவு இது. அழைத்தவருடன் வரும் பயணம் இது, யாருக்கும் கிடைக்காத கிருபை இது. விவரிக்க முடியாத அழைப்பு இது, சொற்களில் புரியாத உறவு இது. அழைத்தவருடன் வரும் பயணம் இது, யாருக்கும் கிடைக்காத கிருபை இது. பெரியவரே, அழைத்தவர் பெரியவரே, சொன்னதெல்லாம் பிழையின்றி செய்பவரே. பெரியவரே, அழைத்தவர் பெரியவரே, இறுதி வரை என்னை சுமப்பவரே. பெரியவரே, அழைத்தவர் பெரியவரே, சொன்னதெல்லாம் பிழையின்றி செய்பவரே. பெரியவரே, பெரியவரே, அழைத்தவர் பெரியவரே, இறுதி வரை என்னை சுமப்பவரே. அலங்கோலமாவேன் என்று நினைத்தவர் முன் அலங்கமாய் மாறி நின்றே கிருபையாலே. அலங்கோலமாவேன் என்று நினைத்தவர் முன் அலங்கமாய் மாறி நின்றே கிருபையாலே. நிற்பதை விரும்பிடும் நல்ல தகப்பனவரே, நான் விழுந்திடாமல் தாங்கிடும் அஸ்திபாரம் அவரே. நான் நிற்பதை விரும்பிடும் நல்ல தகப்பனவரே, நான் விழுந்திடாமல் காக்கிடும் அஸ்திபாரம் அவரே. பெரியவரே, அழைத்தவர் பெரியவரே, சொன்னதெல்லாம் பிழையின்றி காப்பவரே. பெரியவரே, அழைத்தவர் பெரியவரே, இறுதி வரை என்னை சுமப்பவரே. பெரியவரே, அழைத்தவர் பெரியவரே, சொன்னதெல்லாம் பிழையின்றி செய்பவரே. சிறந்தவரே, என் இயேசு சிறந்தவரே, சிறந்ததினை எனக்காய் செய்பவரே. ஆமென். ஹல்லேலூயா. அருமையான சபையினுடைய மூத்த போதகருக்கும் அவருடைய துணைவியாருக்கும் ஆண்டவர் 49 ஆண்டுகள் 49 இயர்ஸ் முடிந்து 50ஆம் ஆண்டுக்குள்ள பிரவேசிக்கும்படி கர்த்தர் தந்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சேஷமாய் அவருடைய குமாரனாய் பிறந்திருப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. தேங்க்யூ ஜீசஸ். ஸோ கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் தொடர்ந்து அவருடைய திருமண வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களிலே ஜெபிக்குமாறு மிகுந்த தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எபிரேயருக்கு எழுத நிருபம் 7ஆம் அதிகாரம். மெல்கிசதேக்கின் முறைமை என்ற தலைப்பிலே உங்களோடு கூட இந்த காலை வேளையிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக போவதற்கு முன்பதாக
இந்த நாளிலே விசேஷமா நம்ம மத்தியில 2 இளம் பாலகர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்கிறேன். நம்ம மத்தியில பிரதர் பிரைட் அண்ட் ட்ருஃபினாவுடைய பெண் பிள்ளை பிறந்து ஒரு சில மாதங்கள் ஆயிடுச்சா, ஒரு மாதம் ஆன நாட்களிலே சபை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஜியா வை நீங்கள் நடுவில் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சினால கைத்தட்டி வரவேற்கலாமா? ஆமென். பிரைட் அண்ட் ட்ருஃபி அண்ட் ஜியா, we welcome you. நல்லா தான் கைத்தட்டுங்களேன். ஏன் எப்படி இருக்கிறீங்க? Praise the Lord. God bless you. God bless you. And then we have Livingston, and I think Livingston's பாப்பா கூட வந்திருக்கா, Zain வந்திருக்கா இல்லையா? Okay, so welcome Zain, Livingston and Deborah உடைய பாப்பா Zain, all Z's. Welcome the Z's to the house, to the house of God. கர்த்தருடைய சபை, தேவனுடைய சமூகம் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பூரிப்பும் நிறைவும் தேவனுடைய சந்தோஷம் நிறைந்திருக்கிற இடம். ஆமென். வெளியில நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா சர்ச்சில் உள்ள வரும் பொழுது வெளியில இருக்கிற மாதிரி உள்ள இருக்க கூடாது. ஏன்னா this is the house of the Father. இது பிதாவினுடைய வீடு. அப்பா வீட்டுல எப்போதும் ஆடலும் பாடலும். ஆமா, இங்க தாங்க. மறந்துருங்க வெளியில. Forget everything when you come to the house of the Father. அப்பா வீட்டுக்கு வரும் பொழுது எல்லாத்தையும் மறந்துருங்க. ஆமென். அப்பா வீடு சந்தோஷமான வீடு, களி கூர்ந்து ஆனந்த களிப்புள்ள உதடுகளினாலே என்ன பண்ணணும்? பாடி மகிமைப்படுத்தின ஆண்டவரை. அப்பா வீடு மகிமையான வீடு, சந்தோஷமான வீடு, மகிழ்ச்சியான வீடு, தேவனை துதிக்கிற ஆராதிக்கிற இடம். நீங்க என்ன பண்ணக்கூடாது? நீங்க துக்கமா இருக்கக்கூடாது. சரிங்களா? எப்படி இருக்கணும்? இங்க கவனிங்க. எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. தேவனை துதித்து பாடணும். ஆமென். உள்ளம் ஆனந்த கீதத்தினால் பொங்கி வழியணும். ஆமென். அவரை பாடும் புதிய பாடல் அவர் என்ன கொடுத்திருக்கிறார்? என் நாவில் வைத்திருக்கிறார். ஆமென். Make a joyful noise unto the Lord. பலத்த சத்தத்தோட அவருடைய நாமத்தை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இப்பயே நீங்க போற ஹல்லேலூயா பார்த்தா நான் தொடர்ந்து போலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த மெல்கிசதேக்குக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். ஆமென். ஹல்லேலூயா. 2 ராஜா. ஆமென். நீதியின் ராஜா, சமாதானத்தின் ராஜா. ஆமென். திரும்ப சொல்லுமா? நீதியின் ராஜா, சமாதானத்தின் ராஜா. நீதியின் ராஜாவால தான் சமாதானத்தின் ராஜாவாக இருக்க முடியும். Amen. Only the king of righteousness can be the king of peace. Hallelujah. Amen. That's the order of Melchizedek. அதுதான் மெல்கிசதேக்கின் முறைமை. நீதி சமாதானம், நீதி சமாதானம், righteousness, peace. You got no peace without righteousness. நீதி இல்லாமல் சமாதானம் இல்லை. ஆமென். சமாதானம் இல்லை என்றால் நீதி இல்லை. ஆமென். இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். 4ஆம் வசனம். இவன் எவ்வளவு பெரியவனாய் இருக்கிறான் பாருங்கள்.
கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிட்ட பொருள்களில் இவனுக்கு தசமபாகம் கொடுத்தான். ஆமென். ஆமென். 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இவன் எவ்வளவு பெரியவனாய் இருக்கிறான் யோசித்து பாருங்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுச்சுன்னா என்ன பண்ணி பார்க்கணும்? யோசித்து பார்க்கணும். இவன் எவ்வளவு பெரியவனாய் இருந்தான் என்று யோசித்து பாருங்கள். ஆபிரகாம் இவனுக்கு முன்பதாக மண்டியிட்டு ஆசீர்வாதத்தை வாங்கிக் கொண்டு தசமபாகத்தை அவனிடத்தில் ஒப்பு கொடுத்தான் என்றால் ஆபிரகாம் யார் என்பதையும் மெல்கிசதேக் யார் என்பதையும் யோசித்து பாருங்கள். Think about who is Melchizedek, who is Abraham, the patriarch father, கோத்திர தலைவன். Amen. Hallelujah. Hallelujah. 16ஆம் வசனம், அவர் மாம்ச சம்பந்தமான கட்டளையாகிய நியாய பிரமாணத்தின்படி ஆசாரியராகாமல் நீர் மெல்கிசதேக்கின் முறைமையின்படியும் என்னென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிகளுக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படி ஆசாரியரானார். மாம்சத்தின்படி அவர் ஆசாரியனாகவில்லை, லேவி கோத்திரத்தின்படி ஆசாரியனாகவில்லை, மோசேயும் அவரை குறித்து பேசவில்லை. இவர் மாம்சத்திற்கு அடுத்ததான ஆசாரியன் அல்ல. Not by the carnal flesh, but by endless life. ஜீவனுக்கு அடுத்த அழிவில்லாத, ஜீவனுக்கு அடுத்த அழிவில்லாத வல்லமையின்படி இவர் ஆசாரியரானார். ஆமென். ஹalleluya. ஆமென். நீங்க வாயை திறந்து ஆமென் சொல்லன்னு வச்சுக்கோங்களேன். ஆமென். நான் வேற ஏதாவது ஆசீர்வாதத்தை கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஆமென். ஆமென். ஹalleluya. Praise the Lord. இது பெந்தகோஸ்தே சபை, நினைவு கூறுங்கள். ஆமென். உற்சாகமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், கை தட்டணும், ஆர்ப்பரிக்கணும், உருளணும், பெறலணும், எழுந்திருக்கணும், போகணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. ஹalleluya. ஆமென். இவர் மாம்சத்தின்படி ஆசாரியனாயிராமல், மனுஷ மாம்சத்தின்படி ஆசாரியனாயிராமல், தேவ வல்லமையின்படி ஜீவனுக்கு ஏற்ற அழிவில்லாத indestructible அழியாத வல்லமை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஓ, நீங்கள் பெற்றிருக்கிற வல்லமை அழியாத வல்லமை. ஒரு ஆமென் சொல்லுவீர்களா? உன்னை உயிர்ப்பிக்க கூடிய வல்லமை, அழியாத ஜீவனை உண்டு பண்ணும் உயிர்ப்பிக்கும் ஆவியானவர். A life giving spirit thou hast received by the grace of God, for which you did nothing. இந்த கிருபையை பெறுவதற்கு நீங்க ஒண்ணுமே பண்ணல. ஞாபகம் வச்சுக்கோங்க. வாயை திறந்து ஆமெனாச்சுன்னு சொல்லுங்க. இல்ல, இந்த கிருபை கூட உங்களை விட்டு நீங்கிடும். ஆகவே அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிறீர்களாகிய நீங்கள் பயத்தோடும் பக்தியோடும் அவரை நீங்கள் ஆராதிக்கவில்லை என்றால் கிருபை உங்களை விட்டு விலகும். ஆமென். ரத்தம் உங்களை விட்டு எடுக்கப்படும். அநீதியின் பிள்ளைகளாய் நிற்பீர்கள். உங்கள் சரீரம் மீண்டுமாய் எழாது என்பது உறுதி. ஆமென். ஹalleluya. 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 அழியாத வல்லமையின்படி. ஆமென். ஆபிரகாம் யார்? மெல்கிசதேக் யார்? மெல்கிசதேக்கை குறித்து ஆதியாகமத்திலே 3 வசனம், சங்கீதத்திலே 114 ஒரே வசனம், எபிரேயர்ல ஒரு சில வசனங்கள், 3 இடங்கள் தான் அவரை குறித்ததான பதிவு. இந்த மெல்கிசதேக் யார்? தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை, தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. யாராய் இவர் இருப்பார்? அப்படி நீங்க என்ன கேட்டீங்கன்னா என்னிடத்தில் எந்த விளக்கமும் இல்லை. வேதத்தில் என்ன குறிக்கப்பட்டிருக்கிறதோ அதை நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன், அவ்வளவுதான். இவர் கிறிஸ்துவாக இருப்பாரோ, கிறிஸ்துவின் முன்னோடியாக இருப்பாரோ, கிறிஸ்துவினுடைய சாயலாய் இவர் இருப்பாரோ, இருக்கலாம்.
எது இருக்கிறதோ உங்களுக்கு சொல்லுகிறேன், எது இல்லையோ அதை நான் அறிவிப்பதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் மெல்கிசதேக்கின் முறைமையின்படி சமாதானத்தின் நீதியின் ராஜாவாகவும் சாலேமின் ராஜாவாகிய சமாதானத்தின் ராஜாவாகவும். ஆதியாகமத்தில் இவரை குறித்ததான வசனங்களை சிலது வாசிப்போம். ஆதியாகமம் 14 அதிகாரம் 18, 19, 20 இவைகளை நீங்கள் எழுதி கொண்டு வீடுகளில் போய் நீங்க வாசித்து என்ன தியானம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு வேற வெளிப்பாடுகளை கொடுப்பார். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசதேக்குக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்றும் சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். ஓ, பாஸ்டர் தசமபாகத்தை பத்தியே அழுத்துறாரே. தசமபாகத்திற்காகவே ஒரு செய்தியை இவர் ஆயத்தப்படுத்தி இருப்பாரோ? எவ்வளவு பேசுறாரே, இவர் தசமபாகம் கொடுப்பாரா? ஆமே, வெளிப்பாடு வந்தா தசமபாகம் அப்படி போயிடுவாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எப்பெல்லாம் மெல்கிசதேக்கு வெளிப்பாடு ஆபிரகாமுக்கு கொடுத்தானோ அப்பெல்லாம் போயிடுச்சு ஆசீர்வாதம். ஆமே, பாஸ்டர் தசமபாகம் கொடுக்கணுமா கொடுக்க கூடாது? கொடுக்கணும். ஆமே, ஆமே. எந்த உபதேசத்தை உங்களுக்கு நான் பேசுகிறேனோ அதே உபதேசத்தினால் நான் ஆகாதவனாயிராதபடிக்கு அதிக ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும் என்று நீங்கள் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் இவருக்கு தசமபாகத்தை கொடுத்தார். ஆபிரகாம் எவ்வளவு பெரியவனாயிருப்பான் என்பதை முதல்ல யோசிக்க வேண்டாமா? கடற்கரை மணலை போலவும் வானத்தில் உள்ள உன் நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததிகள் பெருகி இருப்பார்கள். உன் கால் மிதிக்கும் தேசத்தை உனக்கு சுதந்திரமா என்று வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்த ஆபிரகாம் மெல்கிசதேக்கை எதிர்கொண்டு யுத்தம் செய்து வந்து சந்தித்த பொழுது தேவன் அவனுக்கு 4 கானானிய ராஜாக்களின் மேலே முறியடித்து தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுக்குடைய மனைவியையும் உடவைகளையும் எல்லாம் மீட்டுக்கொண்டு திரும்பவும் வரும் பொழுது எதிர்கொண்டு வந்தானா மெல்கிசதேக்கு. வானத்தின் நட்சத்திரங்களைப் போல இருப்பான்னு சொல்லிட்டு யுத்தத்தில் தோக்கறதுக்காக ஆபிரகாம் அவனை தன் தகப்பன் விட்டு புறப்படுவட செய்தார்? இல்லை. ஆமென். உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன். அப்புறம் ஒன்னு சொன்னாரு பாருங்க, வா, உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். இதுதாங்க ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். எவ்வளவு பெரியவன் ஆபிரகாம்னு தெரியுமா? அவனை எதிர்த்து வாயை நீ திறந்தீனா முடிஞ்சு போச்சு உன் கதை. எந்த ராஜாவும் பட்டயத்தை எடுக்கவே தேவையில்லைங்க. ஆபிரகாம் சேனை அவர்கள் மேலே விழுந்து யுத்தத்தை ஜெயித்தார்களாம். 4 ராஜாக்கள், ஆனா இவன் கூட்டிட்டு போனது 300 பேர். எவ்வளவு பெரியவன் ஆபிரகாம்! கடற்கரை மணலை போலவும் வானத்தின் நட்சத்திரங்களை போலவும் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பே. அவ்வளவு பெரிய ஆபிரகாம். நீ உயிரோடு உள்ள நாளெல்லாம் உன்னை எதிர்த்து நிற்பவன் ஒருவனும் இல்லை. ஆபிரகாம் ஆசீர்வதிச்சா ஆசீர்வாதம், ஆபிரகாம் சாபம் விட்டா ஓ, இந்த ஆசீர்வாதம் எல்லாருக்கும் நமக்கு வேணும் இல்ல? ஆண்டவரே, எங்களை விரோதித்து பேசியவர்களை நாங்க ஒரு வார்த்தை சொன்னா அப்பா சிங்கத்தின் வாயை கட்டினவர். என்னது? ஆபிரகாமை போல நெருக்கமா ஆண்டவர் இருங்க. ஆபிரகாம் சொல்லி சத்தத்தை கேட்டு, தேவ சத்தத்தை கேட்டு, அந்த சத்தத்தின் வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்ததனாலே அவன் நீதிமானாக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதனா. He was a friend of God. Who are you to God? நீ யார் தேவனுக்கு?
அவ்வளவு க்ளோஸ் வாக்கிங் ஆண்டவரோட இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். ஏங்க ஆண்டவரோட நெகோஷியேட் பண்றாங்க. அவன் 50 நீதிமானம் இருந்தா விட்டுட மாட்டீங்களா? 45 நீதிமானம் இருந்தா விட்டுட. ஓகே 40 35 30 20 10 ஓகே விட்டுடலாம். எவ்வளவு பெரியவன் ஆபிரகாம், எவ்வளவு பெரியவன் ஆபிரகாம். somebody that walks with God, somebody that calls God a friend. தேவன் என் நண்பன், தேவன் என் சிநேகிதன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெரியவன். கானானிய ராஜா வந்து சொல்றான், ஏய் எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்துக்கோடா, நீயும் நல்லா இருப்ப, ஆசீர்வாதமா இருப்ப. ஏய் நீ இன்னைக்கு கொடுத்துட்டு நாளைக்கு போய் சொல்லுவ, என்னாலதான் ஆபிரகாம் பெரிய பணக்காரன், எடுத்துட்டு போடா. ஒன்னே ஒண்ணுதான்டா சொன்னோம், இந்த ஆபிரகாம் ஐஸ்வர்யம் ஆனான்னு சொன்னா இந்த யெகோவா தேவனாலே மாத்திரம்தான் இவன் ஐஸ்வர்யவான் ஆனான். வேற எவனாலையும் நான் ஆசீர்வதிக்கப்படலைன்றது தெரியும்படியாக நான் பிச்சைக்காரனா இருந்தாலும் பரவாயில்ல, எழுந்திரு போடான. அதனால்தான் ஆண்டவருடைய ஃப்ரெண்டு. எத்தனை பேர் அப்படி நடக்கிறீங்க ஆண்டவரோட? டெய்லி அப்படி ஒரு வாக்கு இருக்கா ஆண்டவரோட? இன்டிமேட் வாக்கு இருக்கா? நெருக்கமான நட ஆண்டவரோட இருக்கா? அப்படி ஆண்டவரை நேசிக்கிறீங்க, அப்படி ஆராதிக்கிறீங்க, அப்படி ஆண்டவர் சத்தத்தை சொல்றீங்களா? ஆண்டவர் ஏதாவது விட்டுட்டு வரீங்களா? ஆண்டவரால் விட்டுட்டு வருவோமே ஒழிய அதை விட்டுட்டு வர மாட்டோம். Great. You cannot be a friend of God. நீ தேவனுடைய சிநேகிதனா இருக்காது. மானம் நில்லுனா கூட நிக்கும், நட்சத்திரம் நில்லுனா கூட நிக்கும், சூரியன் நில்லுனா கூட நிக்கும், அலைகள் கூட நிக்கும். ஆபிரகாம் அவ்வளவு பெரியவன். அப்ப அவ்வளவு பெரிய ஆபிரகாமா இருந்தால் யோசித்து பாருங்கள், அவன் மெல்கிசதேக்கினிடத்திலே அப்பமும் திராட்சை ரசத்தையும் பெற்றுக் கொண்டானா. ஐயோப்பா, ஏங்க கர்த்தருடைய பந்தி புதிய ஏற்பாட்டில் இயேசுவினாலேயும் அப்போஸ்தலனாகிய பவுலினாலும் அறிமுகம் செய்யப்படவில்லை. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய பந்தி ஆயத்தமா இருந்தது. அவன் அப்பத்தையும் இரத்தத்தையும் கொண்டு போய் அவன் திராட்சை ரசத்தையும் கொடுத்தான். கர்த்தருடைய பந்தி ஆதியாகமத்திலிருந்து தொடங்கிச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இயேசுவை குறித்ததான வெளிப்பாடு, உனக்காக பின்பதாக ஒரு ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட போகிறார் என்று ஈசாக்கை பலி செலுத்த போகும் பொழுது அங்கே முச்சடியிலே சிக்கியிருந்த ஆட்டுக்குட்டியை தரிசனமாக்கி கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு ஒரு ஆட்டுக்குட்டி உன் குமாரனுக்கு பதிலாக நாளைக்கு மெய்யான உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் இந்த உனக்காக மரிக்க போகிறார் என்கிற வெளிப்பாடு ஆபிரகாமுக்கு மெல்கிசதேக்கு கொடுத்தாங்க. அதனால தான் முழங்கால் படிட்டு அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பெற்று எப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு, இப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தை எனக்கு நீங்க சொன்னீங்களே பிரதான ஆசாரியனே. தசம பாகத்தை எடுத்து கொடுத்தானா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு சொல்றாரு, இயேசு யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 58ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தை சொல்றார். யோவான் 8:56, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். ஓ என்னங்க சொல்றாரு இயேசு? ஆபிரகாமை பத்தி சொல்றாரு. ஆபிரகாமே எப்படி இருந்தானா? அவருடைய நாளை காண ஆசையா இருந்தானா. எப்படிங்க? How is that possible? Abraham never saw Jesus. இயேசுவையே பார்க்கவே இல்லையே. ஆபிரகாம் எப்படி இருந்தானா? ஆபிரகாமுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்ததான வெளிப்பாடு இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆசையா இருந்து அந்த நாளை கண்டு பார்க்கவே இல்லை, கண்டு களி கூர்ந்தான். இயேசு இன்னும் வரவே இல்லைங்க. In anticipation,
நம்ம எதிர்த்தமா கர்த்தருடைய பந்தி எடுக்கிறோம்? ஞாபகம் செய்யும்படியாக, என்னை நினைவு கூறும்படியாய். என்ன பண்ணுங்க? என்னை நினைவு கூறும்படியாய். ஆபிரகாம் என்னத்தை நினைவு கூறணும்? ஆபிரகாமே இயேசு வரப்போறாருன்னு எதிர்பார்ப்போட கர்த்தருடைய பந்தி எடுத்தானா. கண்டு, பாஸ்ட் டென்ஸ். வாவ், இயேசு வருவார் என்று கண்டு. ஓ, அது விசுவாசம் இல்ல, அது வெளிப்பாடு. கர்த்தருடைய பிள்ளைக்கு இயேசு எப்போ வரப்போறான்னு இப்படி சொன்னால் ஆகாதவனாகவோ தவறான உபதேசத்தை பேசுகிறேனோ என்று நினைவு கூறாதீர்கள். ஆபிரகாம் பார்த்தால, பிதா ஒருவனை தவிர இயேசுவின் வருகை ஒருவனும் அறியான். யார் சொன்னாத? இயேசுதான் சொன்னார். இயேசுதான் சொன்னார், இல்லைன்னு சொல்லல. கர்த்தருடைய பிள்ளைக்கு தெரியுங்க. ஆமென். ரொம்ப கரெக்டா அக்யூரேட்டா தெரியலனாலும் தெரியும் ஓரளவுக்கு. இயேசு வரப்போகிறார், எத்தனை பேருக்கு தெரியும்? இயேசு வரப்போகிறார் சீக்கிரமா, எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமென். இதுவே வெளிப்பாடு தானே. ஆமென் சொன்னவர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவீர்கள். ஆமென் என்று சொல்லாதவர்கள். ஆபிரகாமே 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பார்க்கறாங்க. 4000 வருஷத்துக்கு முன்னாடி, எத்தனை ஆயிரம் வருஷம் தெரியல எனக்கு, முன்னாடியே இயேசு சொல்றாரு, நான் வருகிற நாளை எண்ணி கண்டு அவன் களி கூர்ந்தான். இயேசு வரப்போறான்னு களி கூறுறீங்களா? எங்க ஒரே ஒரு விஷயத்துக்காக நம்ம எப்பவுமே களி கூர்ந்துட்டே இருக்கணும். என்ன தெரியுமா? இயேசு திரும்பவும் வரப்போறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஜீசஸ் இஸ் கமிங் சூன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இயேசு திரும்பவும் வரப்போகிறார். ஆகவே நான் களி கூர்ந்தேன். ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்திற்கு அழைக்கப்பட்டோம் என்று ஆயத்தத்தோட மகிழ்ச்சியோட இருப்போம். மெல்கிசதேக்கின் முறைமை, the order of Melchizedek. அவன் பார்த்து தரிசனம் படுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இயேசு வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார். அந்த தரிசனம் இருந்தனால தான் தகப்பனை விட்டு வெளியில போனான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பின்னாடி பிடிச்சி இழுக்கிற நெருக்கிற சில விஷயங்களை விட்டு ஆண்டவர் விடுதலை பெறணும்னா வெளிப்பாடு வரணுங்க. வெளிப்பாடு வந்தா விட்டு போயிடுவாங்க. இயேசுவை உங்களுக்கு வெளிப்பட்டால், இயேசு உங்களுக்கு வெளிப்பட்டால் நீ பின்னாடி நிக்க மாட்ட. You will walk forward. You will walk to your vision. You will walk to your call. உன் தரிசனத்துக்கு நேராக, உன் அழைப்புக்கு நேராக எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை தொடரும்படியாய் ஆசையாய் தொடருகிறேன். ஓ, இன்னும் அழகா சொல்ல, நாளைக்கான எத்தனை பேர் இயேசுவின் வருகைக்காக ஆசையா இருக்கிறீங்க? நீங்க சொல்ற ஆமென்லே ஆசை இல்ல. 10 ஏக்கர் இடம் வாங்கணும் ஆண்டவரே, ஆசையா இருக்கிறேன். அது காசா கிராண்ட் இல்லையா, ஜி ஸ்கொயர் இல்லையா, ஈசிஆர் பக்கத்துலையா, பீச் இல்லையா, ஆண்டவரே ஆசையா இருக்கிறேன். ஆசையா இரு, வேண்டான்னு சொல்ல ஆண்டவர். ஆனா அவருடைய நாளைக்கான அதை விட ஆசையா இருக்கிறீர்களா? தேவ சமூகத்துக்கு வரும்பொழுது இயேசு இப்பயே வந்தா கூட ஆயத்தமா இருக்கிற எத்தனை பேர் அந்த ஆசை வாஞ்சு இருக்குது? இயேசு எனக்கு அற்புதம் பண்ணும், இயேசு எனக்கு விடுதலை கொடுக்கணும், இயேசு அதை கொடுக்கணும், அதை கொடுக்கணும். ஆனா இயேசுவே வேணாம் நமக்கு. இயேசு கொடுக்கிறது வேணும். ஆனால் இயேசுவே நீங்களே வந்தாலும் வேண்டாம் ஆண்டவரே, கொஞ்ச நேரம் சற்று காலதாமதமாய் வாரும். ஹோல்ட் ஆன் ஜீசஸ். செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கிறது. மெல்கிசதேக் திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. இயேசு அதை தான் செய்தாரு. திராட்சை ரசத்தையும், உங்களுக்காக உடைக்கப்பட்ட என்னுடைய சரீரம், எங்களுக்காக பிற்கப்பட்ட என்னுடைய சரீரம், my body that was broken for you, my blood that was shed for you, இது உங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம், இதை நினைவு கூறும்படியா செய்யுங்கள். எவ்வளவு ஆவல் நமக்கு உண்டு தேவ வருகையிலே. மனவாளம் இருக்கும் பொழுது வேதம் சொல்லுது, உபவாசமே வேணாமாங்க. ஆட்டுக்குட்டியான கூட இருக்கிறாரே, எதுக்கே உபவாசம் போயா? நெக்ஸ்ட் லெவல்ல வாழுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஜீசஸோட அப்படியே இருக்கணுங்க, வாசமா இருக்கணுங்க. அப்பத்தோடையும் திராட்சை ரசமும் அப்படியே இணைந்து இருக்கணும், ஒன்றா இருக்கணும், பிணைந்து இருக்கணும். மணவாளனோட தான் ஏன் இருக்கிற? ஒரு காலம் வரும், அப்ப உபவாசம் பண்ணுங்க. திரும்பவும் அந்த காலம் போவோம், உபவாசமே. ஆட்டுக்குட்டியாரவர் கல்யாண வீட்டின் பந்திக்கு அழைக்கப்பட்டவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய மீறுதலுக்காக, உங்களுடைய அக்கிரமங்களுக்காக, உங்களுடைய பாவங்களுக்காக நொறுக்கப்பட்ட அவர் சரீரம் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், நாம் அனைவரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக இருந்தோம். ஆனால் இயேசுவோ நமக்கு பிரதான ஆசாரியனாகவும் பரிகார பலியாகவும் தேவனுடைய கூடாரமாகவும் நமக்காக பூரணமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவருமாய் இருக்கிறார். எல்லாம் மோசம் போனவர்கள் தான், திசை கட்டு அலைந்தவர்கள் தான். ஆனாலும் வேதம் சொல்லுது, இயேசு அந்த பலியாக, பரிகார பலியாக நமக்காக மாறினார். இயேசுவே எப்படி மறப்பேன்? அதான் பாடணும்ல, எப்படி நான் மறப்பேனோ, நீங்க செய்த நன்மைகளை நான் எப்படி மறப்பேன்? How will I forget? Have you set me free? என்னை விடுதலையாக்கினதை நான் எப்படி மறப்பேன்? மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, துச்சன பிரவாகம் எனக்கு விரோதமாய் வந்தது. தேவரீ என்னை சகல இடுக்கண்களுக்கும் என்னை நீங்களாக்கி, என்னை விலக்கி, என்னை ரட்சித்து, என் கால்களை ஸ்திரப்படுத்தி உறுதிப்படுத்தினீ. சிறுமையான என்னை உயர்த்தி பெரியவனாக்கி கண்மலை மேல் என் கால்களை உறுதிப்படுத்தினவரை நான் துதிப்பேன். சர்ச்சு உள்ள வரும் பொழுதே துதிச்சுக்கிட்டு வரணும். ஆமென். அவருடைய பிரகாரங்களில் துதியோடும் அவருடைய சன்னிதானத்தில் புகழ்ச்சியோடும், I will enter his gates with thanksgiving in my heart. I will enter. உள்ள என்ட்ரிய சும்மா ட்ரெமெண்டஸா இருக்கணும், விக்டோரியஸா இருக்கணும், வெற்றியா இருக்கணும். தோல்வி பிடிச்ச முகத்தை சர்ச்சுக்குள்ள கொண்டாடாதீங்க. செவுத்துல போய் தலையை இடிச்சு, இது வெற்றி, இது வெற்றியின் தலை, இது வெற்றியின் ராஜா, இது நீதியின் ராஜா, இது ஜெயத்தின் ராஜா. நான் கர்த்தருடைய பந்தியை எடுத்துட்டு போனால வரும்பொழுது, கர்த்தருடைய பந்தியை எடுக்கும் பொழுது பல ராஜாக்களை மேற்கொண்டு தான் வருகிறேன். பங்கு கொண்டாரப்பா. காணிக்கை என்பது ஒரு தசம பாகம் தான், துதி என்பது மற்றொன்று, தேவ வார்த்தையை பெற்றுக் கொள்வது இன்னொரு தசமமாகும். கையை தூக்கி ஆராதிக்கிற அது ஒரு காணிக்கை. உன் உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திர காணிக்கைகளை அவருக்கு கொண்டு வாருங்கள். வாயை மூடிட்டு வராத தேவ சமூகத்திற்கு. சர்ச்சுக்குள்ள வர வரைக்கும் புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டை இருக்கும், பிள்ளைக்கும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை இருக்கும், உற்றாரோட சண்டை போட்டு வர. சர்ச்சு உள்ள வந்தா எவனையுமே நினைக்க கூடாது. சர்ச்சு உள்ள வந்தா நீதியின் ராஜா, நான் தரிசிக்க வந்திருக்கிறது நீதியின் ராஜா. கடந்த வாரத்தில் எனக்கு ஆண்டவர் கொடுத்த எல்லா வெற்றிகளுக்காகவும், ராஜாக்களின் மேல ஆண்டவர் கொடுத்த எல்லா ஜெயத்திற்காகவும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வந்திருக்கிறேன். என்னை எந்த வியாதியாலும் மேற்கொள்ள முடியல, எந்த கடனாலும் என்னை மேற்கொள்ள முடியவில்லை, எந்த சமாதானம் இன்மையினாலும் என்னை மேற்கொள்ள முடியவில்லை, எந்த துர்ச்சன பிரவாகத்தினாலும் என்னை மேற்கொள்ள விடவில்லை. என்னை யோர்தான் பிரவாகித்து வந்தாலும் எனக்கு ஜெயம் தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மரணத்தை ஜெயமாய் விளங்கினபடியினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, ஆமென். அப்படி போட ஆமென், அல்லேலூயா. அப்படி கத்தும் போதே போய் சேர்ந்துடணும் கர்த்தரிடத்துல. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கத்தும் பொழுதே கர்த்தரிடத்துல போய் சேரணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். போனாலும் அப்படி போன ஆண்டவரே, மூச்சு சும்மா ஜெயமா வரணும் ஆண்டவரே. ஆமென், அல்லேலூயா, ஹalleluya.
உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே என் சந்தோஷத்தில் பிரவேசி. அவ்வளவுதான். மகிமை என்ன தெரியுமா? ஆங்கிலத்தில் போட்டிருக்கு, well done thou loyal and good servant, enter into the joy. அவர் சமூகம் பரிபூர்ண ஆனந்தமும் அவரது வலது பாசத்தில் நித்திய பேரின்பமும். ரபா செகே, உன் சமாதானத்தை கெடுக்கிற அசுத்த ஆவியே, வானமண்டல பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே விரட்டடிக்கிற இந்த ஆலயத்திலும் உங்கள் இருதயத்தை விட்டும் அப்படிப்பட்ட ஆவிகள் அகண்டு போவதாக. உன் வீடு சமாதானமா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல், நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் தொனிக்கட்டும். தோல்வி இல்லை நமக்கு. எந்த கார்டுல இருக்கிறப்பா? ஜியா ஜி. நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் தொனிக்கட்டும். ஆமே. நீதி சத்தமா சபைகளிலே வெற்றி குரல் தொனிக்கட்டும். ஆமே. தோல்வியில் நல்ல கைகளை தட்டி ஆமென். வெற்றி பவனி செல்வே, தோல்வி இல்லை எனக்கு. நல்ல கண்ணை மூடி கைகளை தட்டி ஓ ஆண்டவர் படைத்த வெற்றியே நாளிதே, இன்று ஆக மகிழ்வோ ஆக்காலி. நல்ல கைகளை தட்டி சத்தத்தை உயர்த்தமாக இன்று ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி, நல்ல தலைய மேல கையை உயர்த்தி வெற்றியுண்டே. ஹல்லேலூயா. தோல்வி இல்லை. ஓ ஹல்லேலூயா. வெற்றியுண்டே. தள்ளப்பட்டக்கல் கட்டிட தாங்கிட மூளைக்கல்லாயிற்றே. ஓ கல்லப்பட்டக்கல் தேவ வல்லமை சபையிலே, தேவ வல்லமை சபையிலே, அக்கினியின் வல்லமை. Oh, the power of God. தோல்வி இல்லை எனக்கு. ஆமென். ஓ தோல்வி இல்லை. ஆமென். ஓ எனக்கு உதவிடும். ஆண்டவர் படைத்த வெற்றியே நாளிதே, இன்று ஆக மகிழ்வோ ஆக்காலிப்போ. எனக்கு உதவிடும், எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம். ஆபிரகாமே உன் கூட இருக்கிறதா? ஓ எஸ். ஓ உலக மனிதர்கள் எனக்கு எதிராக, உலக மனுஷன் உனக்கு எதிராக ஒன்றும் செய்ய முடியாது. ஓ உலக மனிதர்கள் உனக்கு எதிராக எத்தனை பேர் எழும்பி வந்தாலும் உனக்கு தான் வெற்றி. தோல்வி இல்லை எனக்கு. ஆமென். வெற்றி பவனி. ஓ தோல்வி இல்லை. ஆமென். வெற்றி பவனி. ஆண்டவர் படைத்த, ஆண்டவர் படைத்த ஆக்காலிப்போ. இன்று ஆக மகிழ்வோ ஆக்காலிப்போ. இன்று ஆக மகிழ்வோ ஆக்காலிப்போ. அல்லேலூயா பாடுவோ. ஆமென். ஹல்லேலூயா. நம்மை போல எல்லா விதங்களிலும் சோதிக்கப்பட்டு பாவத்தை மேற்கொண்டவனாக இயேசு இருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எல்லாத்தையும் மேற்கொண்டாருங்க இயேசு.
எல்லா விக்கிரக ஆராதனையும், எல்லா பொய்களையும், எல்லா இச்சையின் ஆவிகளையும், எல்லா அசுத்த கிரியைகளையும் இயேசு மேற்கொண்டு இயேசு வெற்றியையும் மேற்கொள்வதையும் தன்னுடைய சரீரத்திலும் தன்னுடைய ரத்தத்திலும் பதிவு செய்தார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பாவம் அவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. சீண்டியது தோற்று போனது. நம்மை போல வாதிக்கப்பட்டும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இயேசு பலியானார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷனுடைய சரீரத்தில் என்ன வியாதி அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ண தெரியுமா? பிளட் டெஸ்ட் பண்ண, ரத்தம். உங்க ரத்தத்தை எடுத்து பார்த்தா 24 மணி நேரத்தில் சொல்லிடுவேன் உங்க உடம்புல இருக்கிற பாதி வியாதி. 42 மணி நேரத்தில் சொல்லிடலாம் உங்க பாடியில் இருக்கிற முழு வியாதியினுடைய ரெக்கார்டும் பதிவேடாக உங்க சரீரத்தில் எது இருக்கு தெரியுமா? உங்க ரத்தம் தான். சுகர் இருந்தா உங்க ரத்தத்தில் இருக்கும். பிபி இருந்தா, ஆமா, பிளட் பிரஷர், பிளட் சுகர், தைராய்டு, நீங்க எதெல்லாம் வேணா என்ன வேணாலும் செக் பண்ணுங்க. இன்னும் கேட்டா இன்னும் அதிகமா சொல்லட்டுமா? இன்னும் ஆழமா உங்க ரத்தத்தை பார்த்து ரெக்கார்டை பார்த்தாலே சொல்லிடல நீங்க எப்போ போய் சேருவீங்க. என் ரத்தத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுவீங்க. நீங்க பிளட்ல தான் ரெக்கார்ட் ஆகும். நம்ம பாவம் பண்ணனா பாவத்தை நம்ம தாங்க பண்ணோம். தேவையில்லாம எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. எய்ட்ஸ், கொரோனா, இதெல்லாம் நம்ம கொண்டாந்ததுதான். நம்ம பண்ண பாவங்க, மீறுதல்கள். மனுஷன் எந்த அளவுக்கு பாவம் பண்ணானா குரங்கோட பண்ண பாவம் பாருங்க எய்ட்ஸா மாறிச்சு. எதை கேட்டாலும் என்ன தெரியுமா சொல்லுவான்? பிக் ஃப்ளூ, பன்றி காய்ச்சல், கொசு காய்ச்சல், கோழி காய்ச்சல். மோசையின் இடத்துல ஆண்டவர் சொன்னாரு மிருகத்தினுடைய ரத்தத்தை சாப்பிடாதுன்னு சொன்னார். சொன்னாரா இல்லையா? அவர் எப்ப சொன்னாரா யாருக்கு நான் ஞாபகம். அந்த அலுமினிய பாத்திரத்தில் ரத்தத்தை ஊற்றி கட்டியா நல்லா கேக்கு மாதிரி கேரமல் கஸ்டர்ட் மாதிரி இருக்கும் பாருங்க பிரதர். அதை அப்படியே வாங்கி வறுத்து ரத்த கறியை சாப்பிடும் பாருங்க. ஏன் சாப்பிடாதுன்னு சொன்னா அது இருக்கிற வியாதி உனக்கு வரும்னு சொன்னார். அப்படிதான் உள்ள வந்துச்சு சகல வியாதியும். அப்போ ரத்தத்துல என்ன இருக்குது? பதிவு இருக்குது. என்ன உன் ரத்தத்துல பதிவு இருக்கு? வியாதிகள் இருக்கு, இன்னும் அக்கிரமம் இருக்குது, இன்னும் எல்லாம் இருக்குது, மீறுதல் இருக்கிறது, எல்லாமே பிளட்ல ரெக்கார்டட். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ரத்தத்தால நம்மளை காப்பாற்ற முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென், ஹல்லேலூயா. பாவமற்ற பரிசுத்தமான ஒரு ரத்தம் நமக்கு வேணுமே. அன்னைக்கு ஆபிரகாமுக்கு அப்பயே வெளிப்பாடு தராரு. டேய், நான் தாண்டா அந்த புதிய உடன்படிக்கை, நான் தாண்டா அந்த புது ரத்தம், நான் தாண்டா அந்த புது சரீரம். ஆகவேதான் ஆபிரகாம் இயேசுவை காண்பதற்கு ஆசையாகவும் தன் கண்டு களி கூர்ந்தான். ஏன்னா ஆபிரகாமுக்கு தெரியும் என் ரத்தத்தினால ஒரு மண்ணும் பண்ண முடியாது. இயேசுவின் ரத்தத்தினால மாத்திரம்தான், அந்த பரிசுத்த ரத்தத்தின் மாத்திரம்தான் என் ரத்தத்தை கழுவ முடியும். ஆமென், ஹல்லேலூயா. விக்கிரக ஆராதனை, களியாட்டுகள், வெறிகள், கொலைகள், பொய்கள், மார்க்கப்பேதங்கள், பிரிவினைகள், அகங்காரம், பேராசை, துரிச்சை, அதனாலதான் ஆண்டவர் அவருடைய ரத்தத்தை நமக்கு கொடுக்கிறாருங்க. ஏன்னா அவர் ரத்தம் எப்படி இருக்குதுன்னா பரிசுத்தமா இருக்குதுங்க. அவர் ரத்தத்தில் எந்த வியாதியும் இல்லை, அவர் ரத்தத்தில் எந்த நோயும் இல்லை, அவர் ரத்தத்தில் எந்த பாவமும் இல்லை. பாவம் இல்லாத ரத்தத்தை நமக்கு கொடுக்கிறாரு, நோய் இல்லாத ரத்தத்தை நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாரு.
அதனால தான் பவுல் சொல்றாரு, கிருபாதார பூரண பலியாய் பரிபூர்ண பலியாக இயேசு நமக்காக பலியானார். இயேசு தம்முடைய ரத்தத்தை நமக்காக தந்தார். நம்ம ரத்தத்தால நம்மளால மீட்க முடியாது. இயேசுவை நிறைய பேர் நினைக்கிற 3 நாள் கழிச்சு இயேசு உயிர் தெழுந்து வந்தார். 3 நாள் வரைக்கும் பிசாசோட மேற்கொண்டிருந்தானே. அவர் ரத்தத்துல பாவம். நம்ம எதுக்கு எப்படி நம்ம உள்ள போறோம்? நம்ம பாவம் தாங்க உள்ள கொண்டு போகுது. தப்பு தான், அநீதி தான். இயேசுவை 3 நாள் எதையும் அடக்கி வைக்கலங்க. இயேசு உங்கள் மேல் வைத்த அன்பு தான் இயேசுவை 3 நாள் வைத்திருந்தது பூமியில். பாவம் தாங்க அதுக்கு அதிகாரம். அதனால தான் பவுல் சொல்றாரு, மரணமே உன் கூறெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏன்னா மரணத்தின் மேலையும் பாதாளத்தின் மேலையும் நரகாக்கினையின் மேலாயும் ஆக்கினை தீர்ப்பின் மேலாயும் வல்லமையுடைய ஒரே ரத்தம் இயேசுவின் ரத்தம் தான். அந்த ரத்தத்துல தான் உனக்கு ரட்சிப்பு, அந்த ரத்தத்தால தான் உனக்கு மீட்பு. இயேசுவின் ரத்தத்தினுடைய ரெக்கார்டு அவருடைய பாடியில் இருக்குதுங்க. எப்படி நம்ம பாடியில் அக்கிரமம் நிறைந்த, அக்கிரம சிந்தனை நிறைந்த, குற்றங்கள் நிறைந்த ரத்தம் நம்ம வச்சுட்டு இருக்கோமோ, இயேசுவின் ரத்தத்தில் அவர் ரெக்கார்டு இருக்குது. அவர் பிளட் டெஸ்ட் பண்ணி பாருங்க. பரிசுத்த ரத்தம். இனி கூட பாண்டோம், எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆகவேதான் அவருடைய ரத்தத்தில் எல்லா வியாதியும் குணமாக்கவும், எல்லா வைரஸையும், மியூட்டேஷன் ஆஃப் வைரஸையும் குணமாக்கவும், எல்லாவற்றையும் மேற்கொள்ளும் பதிவும் அவர் ரத்தத்தில் உண்டு. ஆகவேதான் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். There is power in the blood of Jesus. இயேசுவின் ரத்தத்தில் வல்லமை உண்டு, வல்லமை உண்டு, வல்லமை உண்டு, அற்புத வல்லமை உண்டு. அதனால தான் அவர் ரத்தம் வேணும் நமக்கு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ரத்தம் நம்ம மேல இருந்தாதான் நம்ம தேவ ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். உன் ரத்தத்தால போக முடியாது. உன் ரத்தத்தினுடைய புக்கை திறந்து பார்த்தா பயங்கரமா இருக்கும். பாஸ்டர் காலைப்புடைய புஸ்தகத்தை எடுத்து ரெக்கார்டை மேல பரலோகத்துல பார்த்தாங்கன்னா கிட்டையே நிக்க முடியாது. ஜீவ புஸ்தகமா இல்லைங்க, ஆட்டுக்குட்டியானவனுடைய ஜீவ புஸ்தகத்தில் அவர் ரத்த சிந்தி அவர் ரெக்கார்டை உங்க மேல போட்டு. பூனால ஒரு 16 வயசு பையன் கிளப்புக்கு போய் நல்லா சரக்கு போட்டுட்டு, சரியான கார், அது என்ன கார்னு தெரியல, போர்ஷா என்னன்னு தெரியல, போர்ஷ் கார். அப்பாவுடைய காரு, 16 வயசு, லைசன்ஸ் கிடையாது, எடுத்துட்டு போய் 2 பேர் அடிச்சு சாவடிச்சிட்டான். அப்பா அம்மாவும் பிரில்லியண்டா ஒரு மூவ் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க தெரியுமா? அம்மா அவங்க ரத்தத்தை கொடுத்து, ரெக்கார்டு இல்லாத ஆல்கஹால் ரெக்கார்டு இல்லாத பிளட்டை கொடுத்து மாத்தி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அவன் பையன் என்ன பண்ணிட்டாங்க, காப்பாத்தி பெயில்ல எடுத்துட்டாங்க. இது எப்படி தெரிய வந்துச்சுன்னா, இந்த கேஸ் ரொம்ப பெருசாகுது. எப்படி இந்த மாதிரி நடந்ததே, இப்படிலாம் அவன் போயிருக்கானே வந்திருக்கானே, எப்படி அவன் பிளட்ல இல்லை அப்படின்னு பார்த்தா, யாரு பிளட்டை கொடுத்து மாத்திருக்காங்க, எத்தனையோ லட்சம் கொடுத்து ரத்தத்தை என்ன பண்ணிக்கிறாங்க, மாத்தி விட்டுக்கிறாங்க. புள்ள ரத்தத்துல என்ன இல்ல, ஆல்கஹால் இல்ல அப்படின்னு சொல்லி மாத்தி ரெக்கார்டை மாத்தி விட்டுக்கிறாங்க. அம்மாவையும் தூக்கி ஜெயில போட்டாங்க, அப்பாவையும் தூக்கி ஜெயில போட்டாங்க, அந்த 2 டாக்டரையும் தூக்கி ஜெயில போட்டாங்க, லேப் அசிஸ்டன்ட்டும் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. காப்பாற்ற முடியல. ஆனா இயேசு ரத்தம் நம்மளை காப்பாத்தி இருக்குதுங்க. இயேசு ரத்தம் எவ்வளோ ஃபால்ட் பண்ணிட்டு போகிறோம், எவ்வளோ ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ணிக்கிறோம், எவ்வளோ அக்கிரமம் பண்ணியும் இன்னைக்கும் சர்ச்சில் வந்து நம்ம ஒண்டிய பார்க் பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படின்னா அந்த ரத்தத்தினாலே ஒளியே அல்ல, வேற ஒன்றுமில்லை. There is power in the blood of Jesus. இயேசுவின் ரத்தத்தில் வல்லமை உண்டு. அந்த ரத்தம் உன்னை சுத்திகரிக்கும், அந்த ரத்தம் உன்னை பிரித்தெடுக்கும், அந்த ரத்தம் உன்னை ராஜ்யத்துக்குள்ளாய் கொண்டு போகும். ஓ, ஏன் அப்பா அம்மாவால காப்பாற்ற முடியல? அவங்க பிளட்டும் ஃபால்ட்டான பிளட் தானே.
இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி ஒரு ஆமென் சொல்லுங்களேன், சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரே வழிதாங்க, இயேசுவின் ரத்தம் இல்லாமல் நல் மனசாட்சியின் தண்ணீரின் முழுக்கினாலே ஞானஸ்தானத்தை பெறாவிட்டால் தேவ ராஜ்யத்தை நம்மால் பிரவேசிக்க முடியாது. நம்முடைய ரத்தத்தினுடைய பதிவினாலே ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது. தேவனுடைய ரத்தத்தின் பதிவு நம்மேலே இருக்கிறபடினாலே மாத்திரமே பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியும். அதான் மெல்கிசேதேக்கின் முறைமை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உலக தலைவர்கள் எல்லாம் பதவி ஏற்க உடனேயே ஒன்று சொல்லுவாங்க, சமாதானம் சமாதானம். சமாதானத்தை பற்றி தான் பேசுவாங்க. உலக சமாதானத்திற்காக நாங்கள் பிரயாசிப்போம். பதவி ஏற்று கொஞ்ச நாள்லயே வேலையை கட்டுவான். நம்மள இவன் அவனுக்கு விரோதமா மாத்தி விடுவான், அவன் அவனுக்கு மறதியமா ட்விஸ்ட் பண்ணி விடுவான். வாயெல்லாம் சமாதானம் 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 சொல்லுவானா. எவனாலே சமாதானத்தை பெற முடியாது. ஏன் தெரியுமாங்க? ஏன்னா அநீதி இருக்கிறது. நீதி இல்லாமல் சமாதானம் இல்லை, சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லை. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, என்னவா இருக்குதா? நீதியும் சமாதானமும் தேவ ஆவியினாலே உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. அப்ப எந்த குடும்பத்தில் நீதி இல்லையோ அந்த குடும்பத்தில் சமாதானம் இருக்காது. எந்த குடும்பத்தில் சமாதானம் இல்லையோ அப்ப அந்த குடும்பத்தில் சந்தோஷமோ மகிழ்ச்சியோ ஆசீர்வாதமோ இருக்காதே. ஏனென்றால் அவர் நாமம் என்று அவர் பெயரிட்டபடியாலே அவர் நீதியின் ராஜாவும் சாலேமின் ராஜாவும் என்பதற்கு சமாதானத்தின் ராஜாவும் ஆயிருக்கிறார். சின்ன அநீதி கூட நம்ம ரத்தத்தில் வைக்க கூடாதுங்க. ஆமென், ஹல்லேலூயா. தேவனுக்கு விருப்பமில்லாத அசிஷ்யங்களையும் தேவனுக்கு அருவருப்பான காரியங்களையும் நம்முடைய வீட்டையும் நம்முடைய பாளையத்தையும் விட்டு விலக்கலனா, நீதி இல்லைனா சமாதானம் இருக்காது. எவனா 2 அடி கேட்டுட்டு உள்ள வந்தானா 4 அடி கொடுத்துட்டு போ, எடுத்துட்டு போய் தொலை. எனக்கு லோத்து விட்டுட்டு வந்தானோ அன்னைக்கு ஆசீர்வாதங்க. ஆமீன். ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம். லோத்தை தூக்கிட்டு போனா ஆபிரகாம் தான் போய் காப்பாத்தினா. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். எந்த ராஜாவாலையும் ஆபிரகாம் ஐஸ்வர்யம் ஆகலைங்க, நீதியின் ராஜாவாலே தான் ஆபிரகாம் செழித்து ஆசீர்வதிக்கப்பட்டு இருந்தான். நீங்க நினைக்கிறீங்களா நீதியா இருந்தா பரகாரம் ஆக முடியாது நினைக்கிறீங்களா? ஆசீர்வாதமா இருக்க முடியாது நினைக்கிறீங்களா? ஆமா, ஆசீர்வதிப்பாருங்க ஆண்டவரே. நீதியா இருந்தால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் உன்னை அழைத்தால் அவனோட 2 மைல் போ. அநீதிக்கு இடம் கொடுக்காதீங்க, அநியாயத்திற்கு இடம் கொடுக்காதீர்கள். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாயிருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். 1 கொரிந்தியர் 6:9-11. விக்கிரக ஆராதனை எந்த விதத்தில் உங்க வீட்டில் இருக்க கூடாது. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் மரியாதை தான் வணங்குகிறோம். இயேசுவின் புகைப்படத்தை தான். இயேசுவை யார் பார்த்தார்கள்? எதற்கு இயேசுவினுடைய புகைப்படம்? விக்கிரக ஆராதனை என்பது விக்கிரகம் சிலை வழிபாடு மாத்திரம் அல்லவே. பணமே நமக்கு சில நேரத்தில் விக்கிரகம் மாறிடுங்க. விபச்சாரக்காரர், ஓரின சேர்க்கைக்காரர்,
திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் இப்படிப்பட்டவர்கள் ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டீர்கள். அதனால அநீதி நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, நம்மளுடைய குடும்பத்தில் உள்ள நபர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அநீதி இருந்தா சமாதானம் இருக்காதுங்க. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த உலகத்தில் சொல்லுவாங்க, விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. என்னங்க பெருசா என்னத்தை தூக்கிட்டு போறீங்க? ஒன்னும் இல்ல. அசுத்தங்களை வீடை விட்டு விளக்குங்க. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை விளக்குங்க. ஒரு அம்மாவும் ஒரு மகளும் பேசிக்கிறாங்க. அந்த அம்மா கடைக்கு போறாங்க. மகளை வந்து கேட்குறாங்க, அம்மா உனக்கு என்னம்மா வாங்கிட்டு வரணும் நானே ஒன்று. அந்த அம்மா கேட்குது, அந்த மகள் கேட்குது, அம்மா சமாதானத்தை வாங்கி கொண்டு வர முடியுமா? உங்களாலே சந்தோஷத்தை வாங்கி கொண்டு வர முடியுமா? நிம்மதியை வாங்கி கொண்டு வர முடியுமா? வாங்கி கொண்டு வருகிறேன். அம்மா சொல்றாங்க பிள்ளைக்கு, பொண்ணுகிட்ட அம்மா சொல்றாங்க, உனக்கு நான் வோட்கா வாங்கிட்டு வரேன், ரம்மு வாங்கிட்டு வரேன், பிஸ்கெட் வாங்கிட்டு வரேன், சைட் டிஷ் வாங்கிட்டு வரேன், சிகரெட் வாங்கிட்டு வரேன். உடனே அம்மா அதான் உடனே அந்த பொண்ணு அவ்வளோ மகிழ்ச்சியா, அம்மா பொண்ணுக்கு சரக்கு வாங்கிட்டு வந்து தருதா, அதான் சமாதானம், அதான் மகிழ்ச்சியா. வா 2 பேரும் எல்லாம் ஊத்தி அடிப்போம், சிகரெட்டை புட்டிப்போம். Praise the Lord, praise the Lord, hallelujah, hallelujah. சமாதானத்துக்கு பேர் என்ன? விஸ்கி, வோட்கா, ரம். சமாதானமா? ஒரேட கூட்டின்னு போயிடும் மேல. ஒரே சமாதானம் தான். நைட்டே போட்டு கையில இல்லை நீனு. சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் என்ன நினைச்சிட்டு இருக்கு உலகம்? சரக்கா நினைச்சுக்கிட்டு. உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கீங்க, அநீதி உள்ள போயிட்டு இருக்கீங்க, அழிவு உள்ள போயிட்டு இருக்கீங்க. இயேசு இல்லாம ஒரு உலகம் தவிக்குதுங்க. இயேசு இல்லாம ஒரு உலகம் கஷ்டத்துல இருக்குங்க, கண்ணீர்ல இருக்கு, கவலையில இருக்கு, சமாதானம் இல்லைங்க. நீதி இருந்தா சமாதானம் இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே 50 பேர் இருந்தா விட்டுடுவீங்களா ஆண்டவரே? ஆபிரகாம் சொல்றான், டேய் ஒருத்தர் இருந்தா கூட விட்டுறேன்டா. சோதோம் குமராவில் அநீதி மட்டும் சோதோம் குமரால இருந்து விலகிச்சு. ஒரு நீதிமான் இருந்தா கூட நான் சோதோம் குமரா விடுறேன். 10 பேர் இருந்தா நான் சோதோம் குமராவை நான் விட்டுறேன். நீதிமான்களுடைய பவர் பாத்தீங்களா? ஆண்டவர் அழிக்காம விட்டுறேன்டா. ஆனா நீதிமான் இல்ல. யோபு குடும்பத்தை தவிர்த்து வேற யாருமே இல்ல. ஆண்டவர் மேல இருந்து வானத்திலிருந்து அக்கினி மழையாய் பெய்து சோதோம் குமராவை அழித்தார். ஏன் தெரியுமாங்க? நீதிமான் இல்ல. ஒரு நீதிமான் இல்ல உள்ள. நீ வெளியில வா, நான் சொல்றாரு லோத்துக்கிட்ட, நீ வெளியில வா, நான் க்ளோஸ் பண்றேன். ஆபிரகாம் சொல்றாரு, நீ வெளியில வா, அநீதி இருக்குதா, முடிக்கிற கதைய. நீதிமானுடைய பவர் அவ்வளோ பவர்ஃபுல்லுங்க. நீதிமானுடைய வல்லமை தேசத்தை கூட ஆண்டவர் ஒரு நீதிமான் இருந்தா கூட அழிக்க மாட்டாருங்க. நீதிமானுடைய பவர் அவ்வளோ. 50 பேர், 40 பேர், 45 பேர், 30 இருந்து 20, 20 இருந்து 10. லோத்து மனைவி, அவன் 2 குமாரத்திகள், 2 குமாரர்கள். ஒருவேளை அவளுக்கு மனைவிகள் இருந்தால் தெரியல, அவன் நிக்கிறான் 10ல வந்து நிக்கிறான் ஃபைனலா. ரைச்சஸ்னஸ் உடைய பவர் அதாங்க தேவனுடைய ராஜ்யம். அதனாலதான் நீதியும் சமாதானமும் தேவனுடைய ஆவியினாலே உண்டாகும் சந்தோஷமா இருக்குது. அப்படிப்பட்ட சந்தோஷம் சமாதானம் உன் குடும்பத்தில் இருக்கணும்னா என்ன இருக்கணும்? நீதி இருக்கணும். இதுதான் மெல்கிசதேக்கின் முறைமை. அவன் நீதியின் ராஜாவாகவும்
சமாதானத்தின் ராஜாவாகவும் இருந்தார். அந்த முறைமையிலே இயேசு நித்திய பிரதான ஆசாரியனாய் என்றென்றுக்குமாய் இருக்கும்படியாய் நமக்காக பலியானார். யோபை பார்த்து கேட்கிறார், அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவ புத்திரர் எல்லோரும் கெம்பீரித்தார்களே. யோபு 38:7. அப்ப நீ எங்கே போனாய்? நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடினதாம், தேவ புத்திரர் எல்லோரும் கெம்பீரித்து பாடினார்களாம். லூக்கா 15:10. தேவ தூதனுடைய சமூகத்திலே மிகுந்த மகிழ்ச்சியும் சந்தோஷம் உண்டாயிருந்தது. சங்கீதம் 16:11. நித்திய மகிழ்ச்சி, வலது பாசத்தில் சந்தோஷமும் நித்திய மகிழ்ச்சியும் தங்கும். எபிரேயர் 12:18. நீங்கள் அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மலையிடத்திற்கும் மந்தார இருள் பெருங்காற்று ஆகிய இவனிடத்திற்கும் எக்கால முழக்கத்தின் இடத்திற்கும் வார்த்தையினுடைய சத்தத்திடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. கொடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மலைக்கு நீங்க வரலையே. 22ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், எல்லாரும் கவனிங்களேன். 18, 20, 22ஆம் வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். நீங்களோ சீயோன் மலை இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதரிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாக தேவனிடத்திற்கும் பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியினிடத்திற்கு புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலின் இரத்தத்தை பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்பட்ட இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். ரத்தத்துக்கிட்ட நெருங்கும் போதே சந்தோஷம். நீதிமான்களின் சபையின் இடத்துல, in the church of the righteous, அவருடைய ஆவியோட வந்து சேர்ந்தீங்களாம். அன்று மோசே மலை மேல ஏறும் பொழுது பற்றி எரிகிறதும் புகை மண்டலமாக இருந்த அந்த மலை கிட்ட நீங்க வரல. நீங்க வந்தது மகிழ்ச்சி நிறைந்த பர்வதத்திற்கு நீங்கள் ஏறி வந்தீர்கள். சீயோன் மலைக்கு ஏறி வந்தீர்கள். ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரிசுத்த எருசலேம் சமாதானத்துக்கு வந்தீங்க. 1000 தூதர்களிடத்திற்கு மகிழ்ச்சியும் ஆரவாரமும் சந்தோஷமும். பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை. பரலோகத்தில் முதற் பேரானவருடைய பெயர் எழுதியிருக்கிற சர்வ சங்கமாகிய சபை. அங்க கூட்டு வந்தாருங்க உன்னை. ஆபேல் ரத்தமே பேசுச்சுன்னா அதை பார்க்கிலும் இயேசுவின் ரத்தம் அதிகமாய் நமக்காக பேசினது. இயேசுவின் ரத்தத்தில் வல்லமை உண்டு. அந்த மகிழ்ச்சிக்குள்ள ரத்தத்துக்கிட்ட சேரும் பொழுது சந்தோஷத்துக்குள்ள, ஆனந்தத்துக்குள்ள, மகிழ்ச்சிக்குள்ள நித்திய பேரின்பம், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலை மேல இருக்கும். உன்னை சுத்தி வீடு எரிஞ்சாலும் வீட்டு உள்ள நீ சமாதானமா நிப்ப. அக்கினியினுடைய மனம் கூட உன் மேல படாதீங்க. சிங்க கதியில இருப்ப, சிங்கத்தால ஒண்ணும் பண்ண முடியாது. அக்கினி சூளையில இருப்ப, நெருப்பினாலே உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா தேவன் உன்னுடைய நீதியா இருக்கிறார். உனக்குள்ள ஓடுறது பாயிறது அவர் ரத்தம். அந்த ரத்தத்திடத்துல வந்தாய். Pure blood. Amen. Hallelujah. அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பெரும் பொழுது, ஆண்டவரே வெளிப்பாடு தாங்கப்பா, உங்களை அறியணும், நாங்க எங்க போகணும், எனக்கு கட்டுத்தாங்க ஆண்டவரே. மெல்கிசதேக்கின் முறைமை நீதியின் ராஜாவாகவும் சமாதானத்தின் ராஜாவும். நீ நினைப்பீங்க நிறைய நேரத்துல நம்ம கொஞ்சம் அநீதியா இருந்தா சில விஷயங்களை சாதிக்கலாம், அந்த உலகத்துல முடிக்கலாம் நினைப்போம். இல்லைங்க, அந்த கொஞ்சம் அநீதியை கூட விட்டு விளக்குங்க, கர்த்தர் எல்லாத்தையும் செய்து முடிப்பாருங்க. அப்போ ஆபிரகாம், டேய் கானானிய ராஜா, நீ செய்யலடா, ஜீவனுள்ள தேவனாகிய யெகோவா தேவன் இதை செய்து முடித்தார். கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது. கை தட்டி பாடுங்களேன். கர்த்தர் செய்வாருங்க. அநீதியை விளக்குங்க, அநியாயத்தை விளக்குங்க.
பாவத்தை விலக்குங்க. நீ நீதிமானாய் நட, சமாதானத்தை கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென். நீ எப்போ மனம் திரும்புறியோ அன்னைக்கு சமாதானங்க. ஆமென். அன்னைக்கு மகிழ்ச்சி, அன்னைக்கு சுபிட்சம், அன்னைக்கு உன் வீடு சர்வ சங்கமாகிய அவருடைய தேவனுடைய முதற்பேரான குமாரனுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிற ஆவிகளின் சர்வ சங்கத்தின் சபைத்திடத்தில் நீ வந்து சேர்ந்தா. நீங்க வேற எங்கேயும் போல, நரகத்துக்கு போல. சபைக்கு வந்ததனால நீங்க அக்னி இடத்திலும் போகல, புகை இடத்திலும் போல, அவ நம்பிக்கை இடத்துல போல, அசுசியின் இடத்துல போல, வியாதியின் இடத்துல போல. சபை இடத்தில் வந்தால் எல்லா குணமாகும். ஏன்னா இயேசுவின் ரத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சமூகத்தில் அப்படியே எழுந்து நின்று கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவ புத்திரர்கள் எல்லோரும் எம்பித்தார்களே. அப்பொழுது யோபு நீ எங்கே இருந்தாய்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நல்ல கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. There is power, power, wonder working power in the blood of the Lamb. There is power, power, wonder working power in the precious. There is power, 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 wonder working power in the blood of the Lamb. There is power, power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டே, உண்டே, அற்புத வல்லமை இயேசுவே. நல்ல கையில தட்டி. வல்லமை உண்டே, உண்டே, அற்புத வல்லமை. ஓ வல்லமை, வல்லமை உண்டே, உண்டே, அற்புத வல்லமை இயேசுவே. ரத்தத்தால் வல்லமை உண்டே, உண்டே, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். வல்லமை உண்டே, உண்டே, அற்புத வல்லமை இயேசுவே. ரத்தத்தால் ரத்தம் உண்டே, உண்டே, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. ஆமென். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் ஆவியின் வல்லமை, அக்கினியின் பொழிந்திடும், பொழிந்திடும் வல்லமை. ஆமென். இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் கொண்டே. ஹல்லேலூயா. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் மெய்கள் பறந்தோடு. இயேசு மத்தில் நிற்கும் போது யார் நமக்கெதிராய் நிற்பாரே? இயேசு, இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு, ஜெயம் நமக்குண்டு. வல்லதே என்னை துதித்திடுவோம், வல்லதே என்னை துதித்திடுவோம். பூமியும் ஆகாயமும் தூதர்கள் வணங்கிடும். வல்லதே என்னை துதித்து, வல்லதேவனை, வல்லதே என்னை துதித்திடுவோம். ஆமென். வல்லதே. ஓ பூமியும் ஆகாயமும் தூதர்கள் வணங்கிடும். வல்லதே என்னை துதித்திடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We serve a mighty God. We serve an almighty God. பரிசுத்த தேவன், சர்வ வல்லமை உள்ளவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்பவர் நம்முடைய தேவன். உன்னதர், பரிசுத்தர், உயர்ந்தவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நீதியின் தேவன், நீ நீதியின் ராஜா, சமாதானத்தின் ராஜா. அப்பா, உம்முடைய நீதியும் உம்முடைய சமாதானமும் உங்க பிள்ளைகளுடைய சுதந்திரமாய் இருப்பதாக என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே.
எவ்வளவோ சமாதான இன்மை அப்பா, எவ்வளவோ குழப்பம், பயங்கள், திகில்கள், சந்தேகங்கள், எவ்வளவோ ஆண்டவரே அப்பா குடும்பத்தில் அப்பா தாறுமாறான நிலைகள் நிலவுகிறது ஐயா. நீங்க சமாதானத்தின் தேவன் அல்லவா? நீங்கள் நீதியின் தேவன் அல்லவா? நீ நீதியின் சூரியன் அல்லவா? நீ நீதியின் சூரியன் அல்லவா? Aren't you the son of righteousness? உங்களுடைய நீதி உங்கள் பிள்ளைகளுக்கு சுதந்திரமா தாங்கப்பா. உங்களுடைய சமாதானத்தை உங்க பிள்ளைகளுக்கு தாங்க. ஒன்றை மாத்திரம் இன்னைக்கு உங்க பிள்ளைகள் மீது ஆசீர்வாதமா கூறி அனுப்புறோம்ப்பா. சமாதானம், சமாதானம், சமாதானம். தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து வருகிற சமாதானமும் தேவனுடைய ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமும் உங்க பிள்ளையினுடைய சுதந்திரமா இருக்கட்டும். சஞ்சலம் தவிப்பும் நீங்கட்டும். எல்லா பயங்களும் நீங்கட்டும். எல்லா வியாதிகளும் இயேசுவின் இரத்தத்தினாலே குணமாக்குவதாக. May the blood of Jesus heal every disease. எங்க இரத்தத்தில் இருக்கிற வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில தேவ வல்லமை உங்கள் பிள்ளைகளின் சரீரத்தினுடைய பங்காய் சுதந்திரமாய் வியாதிகள் நீங்கட்டும். ரிகாபராபா. ஓ தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ பரிசுத்த இரத்தம் உங்கள் பிள்ளைகளின் இரத்தத்துக்குள்ளாக பூடுருவி பாய்வதாக. Hallelujah. Every genetical disease be gone. ஓ ஆண்டவரே, மரபு ரீதியாய் வருகிற வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக. Hallelujah. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? நீர் வியாதியை ஜெயித்தீரையா. எல்லா பலவீனங்கள், மூட்டு வலிகள், எலும்புகளில் உள்ள வலிகள், ஆண்டவரே எல்லா விதமான புற்று நோய்களால் உண்டாகிற கிருமிகள், ஆண்டவரே அசதிகள், ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே நீங்கட்டும் ஐயா. தேவனுடைய அற்புத கரம் நேற்றும் இன்றும் நீர் என்றும் மாறாதவர் அப்பா. ஓ நீர் ஆபிரகாமின் தேவன் அல்லவா? நீர் ஈசாக்கின் தேவன் அல்லவா? ஓ நீர் யாக்கோபின் தேவன் அல்லவா? யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஹalleluya. இயேசுவின் நாமத்தினாலே அப்பா பிறந்திருக்கிற குழந்தைகளை கூட ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. எந்த வியாதி அவங்க ரத்தத்துல கலக்க கூடாது. இயேசுவின் ரத்தத்தை மாத்திரம் தவிர வேற எந்த அசுசியும் அவர்கள் ரத்தத்தில் இராது. இயேசுவின் நாமத்தினாலே வல்லமையுள்ள இயேசுவின் ரத்தம் பாய்கிறதற்காக நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. உங்க பிள்ளைங்க இன்றைக்கே கடந்து போகும்போது விடுதலையோட கடந்து போன ஆண்டவரே. பலவீனங்கள் நீங்கணும் இயேசுவின் நாமத்தினால. கேன்சர்கள் நீங்கணும் இயேசுவின் நாமத்தினால. எல்லா விதமான அநீதியும் நீங்க வேண்டும் இயேசுவின் நாமத்தினால. இந்த வாரம் ஒரு விடுதலையின் ஆண்டாக, மகிழ்ச்சியின் ஆண்டாக, ஆண்டவரே வெற்றியின் ஆண்டாக உங்க பிள்ளைங்க எதெல்லாம் பிசினஸ்ல செய்யறாங்களோ அதெல்லாம் சக்சஸ் கொடுங்க ஆண்டவரே. வேலை ஸ்தலங்கள் உங்க பிள்ளைங்க எதெல்லாம் தராங்களோ அங்கெல்லாம் வெற்றி கொடுங்கப்பா. உங்க ரத்தம், உங்க டிஎன்ஏ, உங்க மரபு கிரியை செய்யட்டும். பெரிய காரியங்களை செய்வீராக. பிள்ளைகளுடைய பொருளாதாரங்களை உடைய அன்பின் கரத்தில் கொடுக்கிறோம். பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுங்கப்பா. இன்று அநேக நாட்களாய் விற்கக்கூடாத நிலங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நீதியின் காரணத்தின் நிமித்தமாய் விற்கப்படுவதாக. ஹalleluya. அநேகர் கடன்ல இருக்கிறாங்கப்பா. அநேகருக்கு அநேகர் இடத்துல இருந்து காசு வர வேண்டியது இருக்கிறது. அவைகள் எல்லாம் ஆண்டவரே வரட்டும் இயேசுவின் நாமத்தினால. நல்ல மனமாறுதலை எங்களுக்கு உண்டு பண்ணுங்க. மகிழ்ச்சியோடு எங்களை வீடுகளுக்கு அனுப்புங்கப்பா. சமாதானங்கள் எங்கள் எல்லைகளில் இருப்பதாக. சமாதானம் எங்கள் எல்லைகளில் இருப்பதாக. எங்கள் அலங்கங்கள் தேவ சமாதானத்தினாலும் எங்கள் அறைகள் தேவ சந்தோஷத்தினாலும் நிரம்பி இருக்கட்டும். பிள்ளையினுடைய எல்லா மனக்கலேசங்களையும் நீக்கி அனுப்புங்க. மனபாரங்களை நீக்கி அனுப்புங்க. வியாகுலத்தை நீக்கி அனுப்புங்க. தற்கொலையின் ஆவிகள் ஒருவேளை உங்க பிள்ளையினுடைய எண்ணங்களிலே வந்தால் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சபித்து புறப்படுத்துகிறேன். ரிகாபாலாபா ஷேகேதாராபா ரிகாபாரா தியாதுராலாபா ஷெரேதியாராபா. எல்லா விதமான வெறிகளும் களியாட்டுகளும் எங்கள் சபையை விட்டு நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே.
அப்படிப்பட்ட தேவனுடைய சமாதானம் நதியாய் பாய்ந்து வருவதாக என்று சொல்லி பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மெல்கிசதேக்கின் முறைமை நீதியின் ராஜாவும் சமாதானத்தின் ராஜாவும் உங்களோடு இருப்பாராக. ஆமென், ஆமென்.